நம்ம என்ன பார்க்க போறோம்னா, MySQLல நார்மலைசேஷன் அப்படின்னா என்னங்க பார்க்க போறோம். இப்போ நார்மலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ டேபிள் டிசைன் பண்ணுவோம். டேபிள் டிசைன் பண்ண டெக்னிக் பேர் தான் நார்மலைசேஷன். எதுக்காக டேபிள் டிசைன் பண்ணணும்? நம்ம நார்மலைசேஷன் தெரி தெரியாம ஒரு டேபிள் டிசைன் பண்ணோம்னா, அதுல டேட்டா ரிடன்டன்சி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஒரு இன்னொரு டேட்டா டிபெண்டன்சி ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு டேட்டா ரிடன்டன்சியை அவாய்ட் பண்ணதுக்கும் டிபெண்டன்சியை அவாய்ட் பண்ணதுக்கும் தான் நம்ம வந்து நார்மலைஸ் டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஏன் நம்ம இது கிரியேட் பண்ணோம்? இப்போ சில செட் ஆஃப் டேட்டா இருக்கும். இப்போ நம்ம சர்வர்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ நார்மலைசேஷன்ல வச்சு நம்ம ரிடன்டன்சி அண்ட் டிபெண்டன்சியை குறைக்கும். ரிடன்டன்சின்னா தேவைக்கு அதிகமான டேட்டா இருக்க போகுது. இப்படி இருக்கும்போது நம்மளோட சர்வர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய தேவைக்கு அதிகமான டேட்டா வந்து நம்ம சர்வர்ல உள்ள தேவையில்லாத ஸ்பேஸா நிறைய அதுல கன்சியூம் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நிறைய நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு இப்படி இருந்ததுன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ல நம்ம ப்ராஜெக்ட்ல இப்படி இருக்கும்போது இப்போ அது ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டா வெளியே போகும்போது இப்படி நிறைய தே தேவைக்கு தேவை அந்த டேட்டா எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அது வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேற என்னவும் நம்ம சர்வர் டேட்டா எடுத்துட்டு வர்றதும் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து ஒரு டேபிள் டிசைன் பண்ண போறோம். ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து எங்க இருந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும்னா டிபில இருந்து ஆரம்பிக்கணும். டேபிள் டிசைன் பண்ணதோம்னா அது கரெக்டான நார்மலைஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நார்மலைசேஷன்ங்கிறது கத்துக்கிட போறோம். இது ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். பட் ஆனா இதுல நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். டேபிள் டிசைன் பண்ணும்போது என்ன விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து இந்த நார்மலைசேஷன்ல கத்துக்கிட போறோம். அதான் நான் சொன்ன மாதிரி நார்மலைசேஷன் இஸ் த டேட்டாபேஸ் ஸ்கீமா டிசைனிங் டெக்னிக் by which extracting schema is modified to minimize redundancy and dependency of the data. And இருக்கிற ஸ்கீமா இருக்கும்ல அதை வந்து மாடிஃபை பண்ணதும் எதுக்காக ரிடன்டன்சியும் அண்ட் டிபெண்டன்சியும் கம்மி பண்ணதுக்காக. இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பிளிட் த லார்ஜ் டேபிள் இன்டு ஸ்மாலர் டேபிள். பெரிய டேபிள்லாம் நம்ம சின்ன டேபிளா ஸ்பிளிட் பண்ணுவோம். அண்ட் இன்க்ரீஸ் த கிளாரிட்டி இன் த ஆர்கனைசிங் டேட்டா. இப்படி ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு டேட்டா வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மேனர்ல இருக்கும். இதுலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எலிமினேட் த ரிடன்டன்சி டேட்டா. எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்குல்ல அது நம்மளுக்கு தேவையே இல்லை. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து நம்மளுக்கு தேவையே இல்லைன்னா அதை வந்து எலிமினேட் பண்ணும். வேற டூப்ளிகேட் டேட்டா சேம் டேட்டா ரிப்பீட் ஆகி இருக்கும்ல அதை அவாய்ட் பண்ணும். வேற டேட்டா கன்சிஸ்டன்சி டேட்டா வேல்யூ மேட்சஸ் கரெக்ட்லி அக்ராஸ் த சிஸ்டம். இந்த டேட்டா வேல்யூ மேட்ச் ஆயிருக்கும். பட் ஆனா இதே மாதிரி மல்டிபிள் டேபிள்ல அந்த டேட்டா கன்சிஸ்டன்சி இருக்கும். அந்த டேட்டா வேல்யூ மேட்ச் ஆகாத விஷயத்த அவாய்ட் பண்ணும். வேற என்ன இருக்கு? டேட்டா மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாயிரும். வேற என்ன சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சியா இருக்கும் நம்ம சர்வர்ல. ஹவு many டைப்ஸ் ஆஃப் நார்மலைசேஷன்? இதுலயும் டைப் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்லாம்னா 1NF 2NF 3NF BCNF 4NF 5NF இந்த ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் இது எப்படி டிராவல் ஆகி வருது அப்படிங்கிறது பார்ப்போம். 1NFல ஒரு டேபிள் வந்து என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்கணும் ரூல் படி, 2NFல என்ன இருக்கணும், 3NFல என்ன இருக்கணும், BCNFல என்ன இருக்கணும், 4NFல என்ன இருக்கும், 5NFல என்ன இருக்கணும், இதுல எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ
இந்த நார்மலைசேஷன் வந்து எப்போ நம்ம வந்து கத்துக்கிட்டோம்னா, நம்ம MySQLலாம் டாபிக்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அட் லாஸ்ட் தான் ஒரு டிபி எப்படி டிசைன் பண்ணணுங்க கத்துக்கிடுவோம். அதனால தான் இது மோஸ்ட்லி நான் தியரி ஃபார்மேட்லயே இருக்கு. இப்போ 1NF பொறுத்தளவு 1NFனா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் வந்து என்ன ரூல வந்து ஃபுல்ஃபில் பண்ணும்னா, ஈச் காலம் இஸ் யூனிக்கா இருக்கும். ஒவ்வொரு காலமும் யூனிக்கா இருக்கும். அதுல என்ன இருக்கணும்? ஈச் டேபிள் ஷுட் ஹேவ் எ சிங்கிள் வேல்யூ. ஒரு டேபிள் ஒவ்வொரு காலத்துக்குள்ள இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் சிங்கிள் வேல்யூவா இருக்கணும். இப்போ ஒரு டேபிள் பார்த்திருக்கோம். இது ஒரு எம்ப்ளாயி டேபிள். அதுல என்ன இது வந்து அதுல என்னெல்லாம் இருக்கு? எம்ப்ளாயி காலம் இருக்கு, ஏஜ் காலம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் காலம் இருக்கு. இது ஒரு ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் டேபிள்னே வச்சுக்கிடுமே. டேபிள் நேம் நான் மென்ஷன் பண்ணல. ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் டேபிள்லே வச்சுக்கிடுமே. இது வந்து எப்படி இருக்கும்னா, ஈச் டேபிள்ல இருக்க ஒவ்வொரு செல்லையும் சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் இருக்கணும். இது வந்து 1NFல இருக்கணும். இப்படி டேபிள்ல இப்படி வந்து இருக்கக்கூடாது. கமா செப்பரேட் பண்ணி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இது வந்து எப்படி இருக்கணும்னா, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். டிபார்ட்மெண்ட் காலம் ஹேஸ் மல்டிபிள் வேல்யூ இப்படி இருக்கக்கூடாது. திஸ் இஸ் வயலேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்ல வயலேட் பண்ணோம். ரூல்ஸ் ஆஃப் 1NF என்னன்னா, ஈச் காலம் மஸ்ட் கண்டெய்ன் சிங்கிள் வேல்யூ. ஒவ்வொரு காலத்திலயும் சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும். இப்போ பாருங்களேன். இப்போ மார்க்கெட்டிங் ஓகே, அதே பர்சன் நேமா. சேல்ஸ் அதே பர்சன் நேமா. குவாலிட்டி அஷூரன்ஸ் வேற ஒரு பர்சன். ஹியூமன் ரிசோர்ஸ் வேற ஒரு பர்சன். இப்படி ஒரு ஃபார்ம்ல தான் ஒரு டேபிள் இருக்கணும். இது வந்து 1NF சொல்லுவாங்க. சிங்கிள் நார்மல் ஃபார்ம். சிங்கிள் நார்மல் ஃபார்மோட ரூல் என்னன்னா, ஈச் காலம் கண்டெய்ன் சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும் சிங்கிள் நார்மல் ஃபார்ம்ல. இப்போ 2NFங்க சொல்லணும்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம்ங்க சொல்லணும். இப்போ செகண்ட் நார்மல் ஃபார்ம் என்னன்னா, செகண்ட் நார்மல் ஃபார்ம் வரும்போது நம்மளோட இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னா 1NF சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். 1NFனா ஈச் காலத்துல இருக்க ஒவ்வொரு செல்லும் சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும். இந்த ரூலை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து என்ன பண்ணும்னா, ஷுட் நாட் அலவுட் பார்ஷியல் டிபெண்டன்சி. பார்ஷியல் டிபெண்டன்சி என்ன? அது எப்படி நடக்கும் அப்படின்னா, happens when the primary key is composite made of 2 or more primary key. ஒரு டேபிள்ல 2த்துக்கு மேற்பட்ட பிரைமரி கீ இருந்ததுன்னா ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி நடக்கும். இப்போ வந்து ஒரு பார்ஷியல் எக்ஸாம்பிள் ஃபார் பார்ஷியல் டிபெண்டன்சினா, இப்போ ஒரு டேபிள் இருக்கு. ஒரே டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, கோர்ஸ் ஐடி இருக்கு. இது ரெண்டுமே பிரைமரி கீயா இருக்கு. மேக் த டேபிள் டிபெண்ட்ஸ் ஆன் போத். இந்த 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 டேபிள் வந்து இந்த ரெண்டையுமே டிபெண்ட் ஆகி இருக்கு. இது நம்ம இதுலயே இதுல போகும்போதே ஓரளவு புரிஞ்சிடும். நம்ம டிசைனிங் தானே, லாஸ்ட்ல பாத்துக்கலாம். அது ஃபிக்ஸ்டு எப்படி இது வந்து எப்படி ஒரு கரெக்டான வேலையை ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஒரு நல்ல வழி என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள்ல என்ன டேட்டா இதை வந்து ஸ்பிட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்குன்னா, அதுல ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் இருக்கணும். அடுத்து கோர்ஸ் டேபிள்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க. அதுல என்ன இருக்குன்னா, ஒரு கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேம் இருக்கணும். அடுத்து மார்க்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க. அதுல ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கோர்ஸ் ஐடி இருக்கணும். இப்படிதான் நம்ம வந்து ஒரு குட் வே ஆஃப் ஸ்பிட் பண்ணக்கூடியது. In 2NF, we start from the single table and split into the related table. என்ன பண்ணுவோம்னா, சிங்கிள் டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வந்து சின்ன ரிலேட்டடான டேபிளை வந்து ஸ்பிளிட் பண்ணுவோம். டு ரிமூவ் எதுக்காக ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணதுக்காக வந்து நம்ம வந்து இந்த இது பண்ணதும். இது வந்து என்ன இருக்கணும், ஈஸி வியூவிங் இஸ் எ பெனிஃபிட் பட் இஸ் நாட் த கோல். இது வந்து ஒரு ஈஸி வியூ தான், பட் ஆனா ஒரு ஈஸி வியூவிங் வந்து அதோட பெனிஃபிட். ஆனா இது அதோட கோல் கிடையாது அப்படிங்க சொல்லுவோம். இப்போ 3NFங்க போவோம். தேர்ட் நார்மல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, அது சாட்டிஸ்ஃபைட்ஸ் 2NF. 2NFல என்ன பண்ணுவோம், சேம் ரிலேட்டடான இதுக்கு வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் டேட்டா இருக்கிறதுக்கூடிய ஸ்டூடெண்ட் டேபிள், கோர்ஸ் டேபிள் இருக்கிறதுக்கு அந்த கோர்ஸ் டேபிள்,
மார்க் டேபிள் இருக்கிறதுக்கு அந்த மார்க் டேபிள் தனியா நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ 3NF வரும்போது இது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னா 2NF சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். வேற இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஷுட் நாட் ஹேவ் டிரான்சாக்டிவ் ஃபங்க்ஷன், ஒரு இடைத்தரவான ஃபங்க்ஷன் இது இருக்கக்கூடாது. அதுக்கு எப்படிங்க சொல்ல வரேன், ஒரு 3 டேபிள் இருக்கு. ஏ பி சி இந்த 3 காலம் இருக்கு ஒரு டேபிள்ல. இது வந்து எப்படி இருக்கும்னா ஏ காலம் ஏ காலம் எதை டிபெண்ட் ஆகி ஏ காலம் அடுத்து பி காலம்ங்கிறது இருக்கணும். அடுத்து பி காலம் அப்படி சி காலம்ங்கிறது இருக்கணும். இப்போ ட்ரெயின் மாதிரி ஒரு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி ஃபங்க்ஷனை அவாய்ட் பண்ணதுக்கு தானே இது. இப்போ ட்ரெயின் ஒவ்வொரு பெட்டியோட எண்ணில் தான் இன்னொரு பெட்டி ஜாயிண்டா இருக்கணுமா, இந்த ரூலை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பெட்டி போய் டைரக்டா 3வது பெட்டியில போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட் தான். ஏ பில ஜாயிண்ட் ஆயிருக்கணும். அண்ட் பி அண்ட் சி வந்து ஒரு டேபிள்ல ஜாயிண்ட் ஆயிருக்கணும். இப்படிதான் இருக்கணும். இது என்ன சிச்சுவேஷனுக்கு இது எப்படிலாம் இருக்கலாம், அதுக்கு என்ன கீலாம் எப்படி இருக்கணும், இல்ல இல்ல ரெண்டுமே பிரைமரி கீயா வச்சுக்கலாமா, எல்லாமே நான் கீயா மட்டும் வச்சுக்கலாமா, அது எப்படிங்கிறது பார்க்க போறோம். இப்போ 2 காலம் சொன்னோமா, காலம் வந்து பிரைமரி கீயா இருக்கலாம், அடுத்த காலம் வந்து நான் பிரைமரி கீயா இருக்கலாம். இப்படி இருந்தா இந்த கண்டிஷன் வந்து 3NFல ஓகே. இப்போ அடுத்து ரெண்டுமே பிரைமரி கீ இப்போ வந்து 3 காலம் இருக்கு. ஆனால் எப்படி இருக்கணும்னா 2 பிரைமரி கீயா இருக்கணும், 1 நான் கீயா இருக்கும். ஓகே, இப்படி இருந்தாலும் இந்த கண்டிஷன் ஓகே. இப்போ அது என்ன சொல்லுதுன்னா நான் கீயா இருக்கலாமா, இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா 3NFல சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இப்போ பிரைமரி கீ நான் கீயா இருக்கலாம், ஓகே. ஆனா இப்படி இருக்கக்கூடாது. பிரைமரி கீ நான் கீ இன்னொன்னு ஒரு நான் கீ இன்னொரு காலம் நான் கீ காலம் வந்து டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. இப்போ 3மே பிரைமரி கீயா இருக்கலாமா ஒரு டேபிள்ல, இருக்கலாம். ஓகே. இப்போ நான் கீ காலம் அது ஒரு பிரைமரி, இப்போ நான் கீ ஒரு பிரைமரி கீயா இருக்கலாமா, இருக்கலாம். இதே மாதிரிலாம் இருக்கலாம். பட் ஆனா டிபெண்ட் ஆன் ஒரு இது வந்து என்னதான் இருக்கணும், அந்த பிரைமரி கீயா இருக்கணும். இஃப் வி ஷுட் நாட் ஃபாலோஸ் வாட் ஹேப்பன், என்ன ஆகும்னா database will have a duplicate data and inconsistency in update insert and delete ல வந்து டூப்ளிகேட் டேட்டா என்ட்ரு ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அண்ட் டேட்டா இன்கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. Why this design is correct in 3NF னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னு ஒரு டேபிள் இருக்கு, அது மாஸ்டர் டேபிள். கோர்ஸ் லிஸ்ட்னு ஒரு டேபிள் இருக்கு, அது மாஸ்டர் டேபிள் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, ரிசல்ட் ஆஃப் 3NFனு இருக்கு, இது ரிலவெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் டேபிள். ஓகே, ரிலவெண்ட் டேபிள் டிபெண்ட் ஆகி இருக்கு. கீழே போட்டிருப்பேன். திஸ் வாஸ் த ப்ராப்பர் 3NF டிசைன். என்ன இருக்கக்கூடாது, ப்ராப்பர் டிஎன்எஃப் டிசைன்னா நோ நோ ரிடன்டன்சி இருக்கக்கூடாது, நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ரிடன்டன்சினா எக்ஸ்ட்ராவான டேட்டா இருக்கக்கூடாது, நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சினா இந்த கண்டினியூட்டி இல்லாம இன்னொரு காலம் இருக்கக்கூடாது. இப்போ 4 காலம் இருக்குன்னா ஏ பியா இருக்கணும், பி சியா இருக்கணும், சி டியா இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். ஏ போய் டைரக்டா டில போய் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. இந்த இதுக்காக தான் இது வந்து நம்ம வந்து 3NFல வர்றோம். இது எப்படி இருக்கும்னா கிளியர் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மெத்தட்ல தான் இருக்கணும். ஒரு கிளியர் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் இந்த 3NF வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ஒரு ஒரு இது பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடின்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி ஓகே. இப்போ ஃபாரின் கீஸ் அலௌட் எதுக்கு அலௌட் பண்ணோம்னா கோர்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட் கீ அலௌட் ஆயிரும், ஆனா கோர்ஸ் ஐடி இருந்தால் அலௌட் ஆயிடும். இந்த இதுல பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் கீயும் ஃபாரின் கீ ஆயிரும், கோர்ஸ் ஐடியும் ஃபாரின் கீ ஆயிரும். இந்த ரெண்டுமே ஒரு ப்ராப்பர் மேனர்ல இருக்குமா, ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம். ஒரு கீ இருக்கணும், கன்ஸ்ட்ரெயின் இருக்கணும், அதான் நம்ம பார்க்கோம். அடுத்து பிசிஎன்எஃப்னா என்ன, பிசிஎன்எஃப்னா என்னங்கிறத பார்க்க போறோம். பிசிஎன்எஃப்ஆ இருக்கிறதுக்கு முன்னால அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஸ்ட்ரிக்ட் பிசிஎன்எஃப் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃப் 3NFன்னு சொல்லலாம், இல்ல அது ஒரு 3.5NFங்கிறதும் சொல்லலாம். அது எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்ப 3NFல என்ன இருக்கணும், அது வந்து டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நோ டிரான்சிட்டிவ் ஃபங்க்ஷன்.
அப்பனா ஏ அண்ட் பி ஏ அந்த அந்த ட்ரெயின் பாக்ஸ் எப்படி இருக்கும்ங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடதான் 3NF. இது அதுல உள்ள ஒரு ஸ்ட்ரிக்டட் கான்செப்ட்ங்க சொல்லலாம். ஸ்ட்ரிக்டட் வெர்ஷன் ஆஃப் 3NF சொல்லலாம், இல்ல ஒரு 3.5NF கூட சொல்லலாம். எவ்ரி 3NF சம்டைம்ஸ் ஷேர் கேன் ஸ்டில் இன்கன்சிஸ்டன்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால BCNF ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, for every function dependency x and y, x must be a super key. If not, BCNF is violated. Okay. ஏன் BCNF வரும்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சியா இல்லாம ஒரு நடுசுல ஏதாச்சும் ஒரு இன்கன்சிஸ்டன்சி ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி டப்பாவை பிரிக்கும் போது ABCDன்னு ஒரு 4 டப்பா இருக்கு. ஏபில ஏபிங்கிற ஒரு டேபிள்ல இருக்கணும், பிசிங்கிற ஒரு டேபிள்ல இருக்கணும், சிடிங்கிற ஒரு டேபிள்ல இருக்கணும். இப்படி இருக்கும்போது ஒரு டேட்டா இன்கன்சிஸ்டன்சிக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி பிரிக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் டிபெண்டன்சியா இருக்கணும். எக்ஸ்ங்கிற ஒரு காலம் இருக்குல்ல, அது எங்க வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் காலமா இருக்கலாம், செகண்ட் காலமா கூட இருக்கலாம். ஆனா அது மஸ்ட் பி ஒரு சூப்பர் கீயாக இருக்கணும். இஃப் இஸ் நாட், BCNF நீ வயலேட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ 3NFல என்ன சொல்லியிருக்கோம்? 3NF ஸ்லைட்லி ரிலாக்ஸ் ரூல் ஆஃப் BCNF. இப்போ டேபிள் இன் 3NF ஃபார் எவ்ரி எக்ஸ் ஆர் ஒய் அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் கீ ஆச்சு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் கீ ஆச்சு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. இல்ல எக்ஸ் சூப்பர் கீ ஆர் ஒய் சூப்பர் கீ, இல்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸ் சூப்பர் கீயா இருக்கலாம், இல்ல ஒய் சூப்பர் கீயா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு சூப்பர் கீயா இருக்கணும். இங்க நார்மலைசேஷன் கண்டிஷன்ல எக்ஸ் அண்ட் ஒய்ல எக்ஸ் ஆர் ஒய் ஏதாச்சும் எக்ஸ் இல்லைன்னா ஒய் மஸ்ட் பி ஒரு கீயா இருக்கணும். BCNFல என்ன சொல்லுவாங்க? எக்ஸ் மஸ்ட் பி a சூப்பர் கீ ஆஃப் ஒய். எக்ஸ் ஒரு ஒய்யோட சூப்பர் கீயா இருக்கணும். இதுதான் BCNF ஓட ரூல். The BCNF says the table have only candidate key. It was the wrong understanding. The column must be a candidate key. BCNF says the table have only candidate key. It was wrong understanding. அப்படி இருக்கக்கூடாது. ஒன்லி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க கீஸா தான் இருக்கணுமா காலத்துல? அப்படி இருக்கக்கூடாது. காலம் மஸ்ட் பி கண்டெயின்ஸ் த கேண்டிடேட் கீ. அந்த காலம் ஒரு கேண்டிடேட் கீ கண்டெயின் பண்ணி இருக்கணும். கன்ஸ்ட்ரெயினை தான் கேண்டிடேட் கீன்னு சொல்றோம். BCNFல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மல்டி வேல்யூ டிபெண்டன்சியை அவாய்ட் பண்ணதுக்கு தான் நம்ம BCNFக்கே போறோம். இப்போ 3NFல இப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்கும்போது அது மல்டி வேல்யூ டிபெண்டன்சி ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு 3NFல. அதனால நம்ம எதுக்கு போறோம்னா BCNF போறோம். BCNFல இந்த இதுல டிபெண்ட் ஆகுதுல எஸ் மஸ்ட் பி ஏ கீயா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் சொன்னோமா, எக்ஸ் மஸ்ட் பி ஏ கீ. அதனால அப்படி இருந்ததுன்னா மல்டி வேல்யூ டிபெண்டன்சியை அவாய்ட் பண்ணிட முடியும். இப்போ அப்படி போறோம். பிக் டேபிள்ஸ் நாட் இன் BCNF. எம்ப்ளாய் ஐடி பிரைமரி கீயா இருக்கு, எம்ப்ளாய் யூனிக்கியா இருக்கு, யூசர் நேம்ங்கிறது ஒரு யூனிக்கியா இருக்கு. அடுத்து பாஸ்வேர்ட். ஓகே, இப்படி ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. BCNFல பிக் டேபிள் இஸ் நாட் இன் BCNF ஃபார் த கன்ஸ்ட்ரெயின்ட். இது பிரைமரி கீயா இருக்கு, எம்ப்ளாய் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் இதெல்லாம் இல்லை. BCNF have many non-key columns. ஒரு BCNFல எப்படி இருக்கலாம்னா have many non-key column இருக்கலாம். 3NFல என்ன பார்த்தோம்? இந்த ரூல் தான் அதை சஸ்டெயின் பண்ணுங்கிறது பார்த்தோம். 3NFல இப்போ இப்படி ஒரு கீ இருக்கணும், ஒரு நான் கீ காலம் மட்டும்தான் இருக்கணும் 3NFல. ஆனா BCNFல என்ன இருக்காங்கன்னா மல்டிபிள் ஆன நான் கீ காலம் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனா அட்லீஸ்ட் ஒரு கேண்டிடேட் கீ இருக்கணும்.
BCNF எதை லிமிட் பண்ணல? BCNF not limit the table in only one key. ஒரே ஒரு அது ஒரே ஒரு கீயை அது லிமிட் பண்ணல. மல்டிபிள் கீயும் இருக்கலாம் அண்ட் மல்டிபிள் ஹேவ் மெனி நான் கீ எலிமெண்ட்டும் இருக்கலாம். ஆனா 3NF அப்படி கிடையாது. 3NF ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா, ஒரு இப்போ 2 நான் கீ எலிமெண்ட் இருக்க கூடாது. ஒரு நான் கீ இருந்துன்னா அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் கீயோ ஒரு பிரைமரி கீயோ யூனிக் கீயோ டிபெண்ட் ஆகி இருக்கணும். இன்னொன்னு நான் கீயை வந்து டிபெண்ட் ஆகி இருக்க முடியாது. ஆனா பிசிஎன்எஃப்ல என்ன சொல்லுதாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கேண்டிடேட் கீயா இருக்கணும். ஒரு கன்ஸ்ட்ரெயின் அந்த கீழ வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் கீ இருக்கணும். பட் ஹேவ் நான் கீ வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அத எந்த ரூலுமே ஸ்ட்ரிக்டா பண்ண சொல்லல. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் த பிரைமரி கீ, நேம் பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் பிசிஎன்எஃப்ல. காலம் ஆர்டர் ஹேஸ் நோ மீனிங் இன் நார்மலைசேஷன். இதுக்கு ஒரு நோ மீனிங் சொல்லியாச்சு. BCNF does not care about the first column. ஒரு first column வந்து ஒரு கீயா இருக்குன்னு அது கேர் பண்ணதே கிடையாது. டிப்பனா இருக்க காலம் வந்து இருக்கணும். இதுதான் நம்ம வந்து 3NF பார்த்தோம். நான் கீ இருக்கலாம் அண்ட் பிரைமரி கீயா இருந்தது. சேம் ரூல் தான் இதுலயும் வருது. பட் BCNF கேர்ஸ் ஒன்லி திஸ் ரூல். அந்த வந்து ஒரு கீ இருக்கணும். எஸ் மஸ்ட் பி என்ன ரூலா இருக்கணும்? ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் மஸ்ட் பி சூப்பர் கீயா தான் இருக்கணும். இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுது. BCNF will support the dependency of not column positions or the number of column for the students. BCNF எதுக்கு மல்டிபிள் வேல்யூ டிபெண்டன்சி அவாய்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து BCNF வச்சிருக்கோம். ஏன் நம்ம வந்து 3NFல அப்படி ஒரு 4 காலம் ஷிஃப்ட் பண்ணும்போது ஏ வந்து ஒரு க்ரீ கொடுத்துருப்ப பி இருக்கும். ஓகே இது கீழே இருக்கும். பி டு சி போகும்போது பி சில வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்காது. ஒரு கேண்டிடேட் கீயே இருக்காது. அடுத்து சி டு டி போகும்போது ஒரு கேண்டிடேட் கீயே இருக்காது. அந்த மாதிரி நீ ஸ்பிளிட் பண்ணும்போது ஒரு டேபிள்ல அந்த எக்ஸ் மஸ்ட் பி ஒரு கீ இருக்குல்ல, அந்த 2 காலத்துல ஒரு காலம் மஸ்ட் பி ஒரு கேண்டிடேட் கீயா இருக்கணும். அப்படி இருந்துன்னா அது வந்து மல்டிபிள் வேல்யூ டிபெண்டன்சி அவாய்ட் பண்ணதுக்காக தான் நம்ம வந்து BCNF போறோம். BCNF எதை டிபெண்ட் ஆயிருக்கு? ஃபங்க்ஷன்ஸ் டிபெண்டன்சி தான் இருக்கு. நாட் த காலம் ஆர்டர். ஹவு many காலம் the table how many column order or how many columns the table has. அதெல்லாம் அது பிரச்சனையே இல்லை சொல்லுது. ஒரு BCNF டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா 3NF. பட் எவ்ரி BCNF டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா 3NF தான். ஆனா பட் நாட் எவ்ரி 3NF டேபிள் வந்து ஒரு BCNF கிடையாது. ஏன் நம்ம BCNF ரூலும் நம்மளுக்கு தெரியும், 3NF ரூலும் தெரியும். அதனால என்ன சொல்லுவோம், BCNF வந்து ஆட்டோமேட்டிக்கா 3NF இருக்கும். ஆனா எல்லா BCNF டேபிளும் ஒரு 3NF கிடையாது. The tables is in 3NF because there is a no transitive dependency. The tables in 3NF வந்து no transitive dependency. It is a BCNF because the primary keys determine all the attribute. It's in BCNF because the primary key determines all the keys attribute. ஓகே, அந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி கூட நம்ம டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கணும். அது கூட போகும்போது அதில் வந்து ஒரு பிரைமரி கீஸ் டிட்டர்மைன் பண்ணும்போது எல்லா அட்ரிபியூட்டும் டிட்டர்மைன் ஆகும். ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் டிபெண்டன்சி சாட்டிஸ்ஃபை BCNF மஸ்ட் ஹேவ் த பிரைமரி கீஸ் மேண்டிட்டரி, யூனிக் கீ வந்து ஒரு ஆப்ஷனல். ஒரு ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் டிபெண்டன்சி சாட்டிஸ்ஃபை வந்து BCNF இருக்குல்ல, அத எல்லா கீயும் நம்ம அந்த 4 டப்பாவை பண்றோம்னா அதுல வந்து பிரைமரி கீ வந்து மேண்டிட்டரி, ஆனா யூனிக் கீ வந்து ஆப்ஷனல். எஸ் மஸ்ட் பி டிஃபரன்ஸ் ஒய்ன்னு சொன்னோம்னா அதுல எஸ் வந்து மஸ்ட் பியே ஒரு பிரைமரி கீயா தான் இருக்கணும். இப்போ 4NFங்கிறது வரும். 4NFல என்ன சொல்லுதோம்னா 4NFங்கிறது வரும். இது எப்படி இருக்குன்னா should be in BCNF ஃபார்மேட்ல இருக்கணும். எப்படி ஒரு BCNF ஃபார்மேட்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். BCNF ஃபார்மேட் என்னது? எஸ் மஸ்ட் பி டிஃபரன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கீ இருக்கு, காலம் இருக்கா, இல்ல எஸ் மஸ்ட் பி சூப்பர் கீயா பிரைமரி கீயா இருக்கணும்.
அண்ட் இதுக்கு நான் பிரைமரி கீ வந்து லிமிட் கிடையாது பிசிஎன்எஃப்ல. ஆனா 3NFல அங்க ஒரு லிமிட் இருக்கு. 3NFலயும் ஆமா ஒரு ஒரு நான் கீ இருக்கலாம். ஏன்னா அது டிபெண்டா யூனிக் கீயோ பிரைமரி கீயோ டிபெண்டா இருந்தா ஒரு நான் கீ இருக்கலாம். ஆனா பிசிஎன்எஃப்ல அப்படி கிடையாது. பிசிஎன்எஃப்ல மல்டிபிள் நான் கீ எலிமெண்ட் இருக்கலாம். For one value there are multiple independence value in B. For a value, for one value of a there is multiple independent value in B and C. இப்போ மூணு காலம் இருக்கு. A B C இந்த மூணு காலம் இருக்கு. இந்த மூணு காலத்துல A value depends A value there is a multiple values in B and catches in C ஆ கூட இருக்கணும். ஒரு A இந்த ஒரு காலத்துல B depends only A, C depends only A. Okay, but B and C are independent each other that create the redundancy. B and C ஒரு இண்டிபெண்டன்டா நீ வந்து 4NF ரூல்ல நீ கொண்டு வந்துட்டேன்னா அது என்ன ஆகும்னா டேட்டா ரிடன்டன்சி ஆயிரும். இது அந்த பிசிஎன்எஃப் என்ன சினாரியோக்கு வேணுதோ அந்த டேபிளை வந்து நம்ம பிசிஎன்எஃப்ல டிசைன் பண்ணணும். 3NFல டிசைன் பண்ணணும். இப்போ எனக்கு சில டேட்டாஸ் வந்து நான் வந்து 4NFல டிசைன் பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து இந்த 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 இதுல இருக்கணும். இந்த எல்லாமே கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு நார்மலைஸ் டேபிள் வந்து எந்தெந்த இடத்துல எந்த இதுல நம்ம டிஃபைன் பண்ணணுமோ அந்த இடத்துல டிஃபைன் பண்ணுவோம். பேசிக்கா 2NFல பண்ணுவோம், 3NFல பண்ணுவோம், BCNFல பண்ணுவோம். மோஸ்ட்லி ரேர் கேஸ்ல 4NF போவோம். அடுத்து 5NFங்கிற ஒண்ணு பார்ப்போம். அது வந்து ஜாயிண்ட் டிபெண்டன்சி தான். இப்போ இது சில சில இந்த என்னோட டேபிள் வந்து இந்த இந்த கண்டிஷன்ல டிபெண்ட் ஆகுதா, எனக்கு இது வந்து 4NF வேணும்னா நீ 4NF நார்மலைசேஷனுக்குள்ள டிசைன் பண்ணியிருக்கணும். பட் B and C's are independent each other. This create the redundancy. B and C நீ தனியா இண்டிபெண்டண்டா நீ கிரியேட் பண்ணா அங்க ஒரு redundancy ஆயிரும். ஆனா 3NF என்ன பார்த்தோம், B and C இருக்கணும் இல்ல B must be a சூப்பர் கீயா இருக்கணும் ஒரு ரூல் பார்த்தோம். இங்க அப்படி இருக்க கூடாது. அந்த ஏங்கிற ஒரு பிரைமரி கீ இருக்கலாம், அது கூட தான் A B கனெக்ட் பண்ணிருக்கணும், A C கனெக்ட் பண்ணிருக்கணும். இது என்ன உங்களோட டேபிள் டிசைன்ல எந்த டைம்க்கு இப்படி ஒரு கான்செப்ட் தேவையோ அங்க 4NF யூஸ் பண்ணுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். Before 4NF the table have at least 3 column. ஒரு டேபிளுக்கு பிஃபோர் B4NFல வரும்போது அந்த டேபிளுக்கு அட்லீஸ்ட் 3 காலம் இருக்கணும். இஃப் நாட் a 3 column is not satisfied. இது வந்து என்ன ஆகாது, 4NFல சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. இப்போ வந்து ஒரு டேபிள் 1 இருக்கு, ஸ்டூடெண்ட் இருக்கு, ஹாபி இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ஃபுட்பால் ஆட போறான், அவன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். அவன் ஃபுட்பால் ஆட போறான் ஜான், ஃபுட்பால் அவன் லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச். ஜான் செஸ் போறான், அவன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஜான் அடுத்து செஸ் போறான், அவன் லாங்குவேஜ் வந்து பிரான்ஸ். இப்படி இருக்கு. இங்க டேட்டா என்ன இருக்கு, ரிடன்டன்ட் ஆயிருக்கு, டூப்ளிகேட் இல்ல. டூப்ளிகேட்னா இது அப்படியே ஜான் ஃபுட்பால் இங்கிலீஷ் அப்படியே இருந்ததுன்னா டூப்ளிகேட். இங்க என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா டேட்டாவா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிடன்டன்சி சொல்லுவோம். அந்த ரிடன்டன்சியை தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ டேபிள் ரெண்டாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த டேபிள் என்ன இருக்கும்னா ஸ்டூடெண்ட் அண்ட் ஹாபி இருக்கும். ஸ்டூடெண்ட் நேமும் ஹாபியும் இருக்கும். இதுல என்ன ஸ்பிட் ஆகும், ஸ்டூடெண்டோட நேம் தனியா ஒரு இடத்துல ஸ்பிட் ஆகும், அவனோட ஹாபி என்னங்க ஸ்பிட் ஆகும். இப்போ ஃபுட்பால்னு டேட்டா ரிட்டர்ன் ஆகாது, செஸ்ங்கிற டேட்டா ரிட்டர்ன் ஆகாது, இவனோட ஸ்டூடெண்ட் நேமும் மல்டிபிளாவது ரிட்டர்ன் ஆகாது. தேவைன்னா அந்த ஃபுட்பாலுக்கு ஓகே ஜான், செஸ்ஸுக்கு ஜான் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகலாம். அடுத்த டேபிள் 3 ஒன்று கிரியேட் பண்ணதும் நம்மளுக்கு என்ன தேவை, ஸ்டூடெண்ட்ங்கிறது தேவை. அடுத்து என்ன தேவை, அவனோட லாங்குவேஜ் தேவை. இப்போ இங்க வந்து எல்லாமும் யூனிக்கா இருக்கும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இருக்கும், பிரெஞ்சு இருக்கும். அந்த 2 லாங்குவேஜ் தான் இருக்கு. இங்கிலீஷ் யாருக்கு எடுத்துக்கிட்டா ஜான், பிரெஞ்சு யாருக்கு எடுத்துக்கிட்டா ஜான். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி டேட்டா ரிடன்டன்சியை அவாய்ட் பண்ணி எடுத்துட்டோம். அவாய்ட் பண்ணனால நோ டேட்டா ரிடன்டன்சியும் ஆகுது, நோ மல்டிபிள் வேல்யூ டிபெண்டன்சியும் ஆகுது. இது எந்த மாதிரி சினாரியோவுக்கு நம்ம 4NF யூஸ் பண்ணணும் நம்மளோட டேபிள் டிசைன்ல, அதுக்கு நம்ம வந்து 4NF போய்க்கலாம். ஆனா மோஸ்ட்லி 2NF 3NF அந்த ஸ்ட்ரிக்ட் வெர்ஷன் ஆஃப் BCNF 3 ஸ்ட்ரிக்ட் வெர்ஷன் ஆஃப் 3NFங்கிறது நம்ம BCNF நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். இது எதே மாதிரி கண்டிஷன்ல தேவை இருக்கோ அதுக்கு நம்ம டிசைன் இப்படிதான் பண்ணணும். ஒரு டேபிள் டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரூல்குள்ளதான் பண்ணணும். இப்போ 4NF remove the multiple value dependency A B, A வந்து B dependent இருக்கு and A வந்து C dependent இருக்கு is exist. Then B and C must be stored together the one table because they have an independent இருக்கனால அது வந்து அங்க
வந்து டேட்டா ரிடன்சி ஆகும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுங்க பார்த்தோம். இப்ப 3NF ல என்ன பண்ண போறோம்? ரிமூவ் த டிரான்சாக்சிவ் டிபெண்டன்சி. அந்த டிரான்சாக்சிவ் டிபெண்டன்சிய வந்து ஆ ஆகாம நம்ம பார்த்துக்கிடுதோம். அதுக்கு நம்ம டேபிள் டிசைனுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் சினாரியோக்கு எந்த இடத்துல நம்ம வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கிறதுக்கு நம்ம வந்து 3NF யூஸ் பண்ணிக்கலாம். அந்த BCNF சொல்லிக்கலாம். BCNF ல என்ன வரும்னா எல்லாத்துக்குமே கீ இருக்கும். SNY must be a key. அதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 4NF என்ன இருக்குன்னா 4NF என்ன பண்ணுவோம்னா மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அவாய்ட் பண்ண போறோம். இப்போ வேற ஒரு டேபிள் டிசைன் இருக்கு. அந்த டேபிள் டிசைன் இதுக்கு வந்து இப்போ ABC 3 டேபிள் இருக்கு. அந்த அந்த நம்ம டிசைன் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட், ஹாபி, லாங்குவேஜ் இந்த சினாரியோ பார்த்தோம்னா இதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ல சில டிசைனுக்கு இப்படி இருந்தா நம்ம மாறுங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு லாஜிக் பண்ணுவோம். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போகும்போது இது வந்து நம்ம 4NF ல பண்ணுவோம் அப்படிங்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவோம். அதனால 4NF ல என்ன பண்ணுவோம்னா மல்டி வேல்யூ டிபெண்டன்சி அவாய்ட் பண்ண போறோம். இப்போ பேசிக் டீநார்மலைசேஷன் டேபிள் எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு டேபிள் இப்படி ஒரு டேபிள் இருக்கு. இந்த பேசிக் டீநார்மலைசேஷன் டேபிள தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நார்மலைஸ் டேபிளா கொண்டு வர போறோம். இப்போ இப்போ புரியும். எம்ப்ளாய் ஐடி இருக்கு, எம்ப்ளாய் நேம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, ப்ராஜெக்ட் ஐடி இருக்கு, ப்ராஜெக்ட் நேம் இருக்கு, மேனேஜர் ஐடி இருக்கு, மேனேஜர் நேம் இருக்கு. இதெல்லாம் ஒரு டேபிள்ல இருக்கு. இது வந்து டேட்டா விசிபிள் ஆகுறதுக்கு எனக்கு என்னடா இது எந்த டேபிள்ல பார்க்க எனக்கு எம்ப்ளாயி வேணும்னா எம்ப்ளாயி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும். நான் ப்ராஜெக்ட் வேணும்னா ப்ராஜெக்ட் தான் பார்க்கணும். மேனேஜர் வேணும்னா எனக்கு மேனேஜர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படிங்கிற ஒரு சினாரியோல நம்ம இதுதான் நார்மலைஸ் ஃபார்ம் கொண்டு வர போறோம். இப்போ இதை நம்ம நார்மலைஸா கொண்டு வரும்போது 2NF நார்மல்ல இருக்கும். 2NF நார்மல்ல சாரி அந்த மஸ்ட் வந்து ஒரு ஒரு பிரைமரி கீ இருக்கணும்ல. அது பிரைமரி கீ இருக்கனால இப்ப எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாய் நேம் இது வந்து எம்ப்ளாய் டேபிள். அடுத்து டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம் அல்ல டிபார்ட்மெண்ட் ஐடி பிரைமரி கீ இது வந்து டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. அடுத்து ப்ராஜெக்ட் டேபிள் இருக்கு. ப்ராஜெக்ட் டேபிள் என்ன டேட்டா எல்லாம் ஸ்பிட் பண்ண போறோம்னா ப்ராஜெக்ட் ஐடி ப்ராஜெக்ட் நேம் எல்லாமே இந்த டேபிள்ல இருந்து நார்மலைஸ் ஆகும். அடுத்து என்ன ஆகும் மேனேஜர் டேபிள் இருக்கு. மேனேஜர் ஐடி மேனேஜர் நேம் இது வந்து ஸ்பிட் பண்ணும். இதுல எல்லாமே மஸ்ட் பி ஒரு பிரைமரி கீயா இருக்கணும். அடுத்த ஒரு கண்டிஷனுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம 4NF கொண்டு வந்திருக்கோம். எனக்கு என்ன கேட்காங்கன்னா எனக்கு எம்ப்ளாயியும் அவனோட ப்ராஜெக்ட் டேபிளும் எனக்கு கொண்டு வா. எம்ப்ளாயி என்ன ப்ராஜெக்ட்ல அவனோட ப்ராஜெக்ட் ஐடி என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தாங்கன்னா அவனோட எம்ப்ளாயி ஐடி என்னதான் இருக்கும் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்த பிரைமரி கீ. அப்பனா இந்த டேபிள் என்ன இருக்கும் ஃபாரின் கீயா இருக்கும். அவன் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கான் அவன் அவன் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கான் அவன் இப்போ வந்து டெவலப்பிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம். அது மாதிரி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஒரு கம்பெனில இருக்கும்ல. அது மாதிரி அவனோட டிபார்ட்மெண்ட் ஐடி கொண்டு வா. அடுத்து அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் ஐடி கொண்டு வா. அப்படிங்கிறது வந்து இது எம்ப்ளாயும் அண்ட் ப்ராஜெக்ட் டேபிள் வேணும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம வந்து எதுல கொடுத்துருக்கோம்னா 4NF ல கொடுத்துருக்கோம். அடுத்து எனக்கு எம்ப்ளாய் அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள். இப்ப எம்ப்ளாய் அவனோட டிபார்ட்மெண்ட் டேபிள் வேணும். அப்ப நான் என்ன எடுத்துட்டு வரோம் இங்க வெறும் நம்ம ஐடி தான் எடுத்துட்டே வர போறோம். நம்ம ஜாயின் பண்ண வைக்கிறதே அவனோட ஐடியை தான். வேல்யூவே நம்ம இது பண்ண மாட்டோம். நார்மலைசேஷன் ஐடியை மட்டும் தான் மெர்ஜ் பண்ண போறோம். இப்போ எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாய் டேபிள்ல இருக்க பிரைமரி கீ. அப்பனா எம்ப்ளாய் அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு ஒரு டேபிள் நேம் வச்சது வந்து ஃபாரின் கீ ஆகும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து அல்ல பிரைமரி கீ இதுக்கு வரும்போது அது வந்து ஃபாரின் கீ ஆயிரும். அடுத்து எம்ப்ளாய் ஐடியும் எனக்கு மேனேஜர் ஐடி வேணும். இந்த எம்ப்ளாய் ஐடிக்கு யாருப்பா மேனேஜர் ஐடி எனக்கு வேணும் அப்படின்னா எதை எடுத்துட்டு வருவோம் இப்போ எம்ப்ளாய் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிள்ல எம்ப்ளாய் ஐடி வந்து எம்ப்ளாய் டேபிள்ல இருக்க பிரைமரி கீ இங்க வரும்போது ஃபாரின் கீ ஆயிரும். அடுத்து மேனேஜர் ஐடி வந்து மேனேஜர் டேபிள்ல இருக்க பிரைமரி கீ இங்க வரும்போது அது மேனேஜர் ஐடி வந்து ஃபாரின் கீ ஆகும். இப்படிதான் வந்து நம்ம ஒரு நார்மலைஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர போறோம். இப்போ 5NFங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து எதுக்குன்னா ஜாயிண்ட் டிபெண்டன்சி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணதும் ஒரு டேபிள் 2 டேபிள் ஜாயின் பண்ணும்போது அதுல டிபெண்டன்சி ஆகக்கூடாது, ரிடன்சி ஆகக்கூடாது, மல்டி வேல்யூ டிபெண்டன்சி ஆகக்கூடாது. இதே மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணுமோ அவாய்ட் பண்ணுங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து 5NF ஆகும். அது மோஸ்ட்லி ரேர் கேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். இது அந்த 5NF நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் 5NFக்கு. இப்போ வந்து நான் வந்து செட் ஆஃப் எக்ஸாம்பிள் குறி அடிச்சு வச்சிருக்கேன். அதை பார்ப்போம். இது ஒரு 5 மினிட்ஸ் தான். அவ்வளவுதான். மோஸ்ட்லி டிசைன் MySQL முடிச்ச பிறகு தானே நம்ம வந்து நார்மலைசேஷன் டிசைனுக்கே வருவோம். அதனால மோஸ்ட்லி இவ்வளவுதான். ஓகே ஓகே. இதுல அங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேபிள்ல என்னெல்லாம் இருக்கும்னா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும், ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும், அடுத்து கோர்ஸ் ஐடி இருக்கும், கோர்ஸ் நேம் இருக்கும், ஸ்டூடெண்ட்
மார்க் இருக்கும். ஓகே. இது எல்லாமே இந்த டேபிள்ல இருக்கு. இதெல்லாம் வந்து எதுனா 2 பிரைமரி கீயா இருக்கு. ஸ்டூடண்ட் ஒரு பிரைமரி கீ, கோர்ஸ்ங்க ஒரு பிரைமரி கீ. இப்படி இருக்கு. இப்ப வந்து ஸ்டூடண்ட் மார்க் டேபிள வந்து நம்ம சர்ச் பண்ணி ரன் பண்ணாலே ஸ்டூடண்ட் ஐடி, ஸ்டூடண்ட் நேம், கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், வேற ஸ்டூடண்ட் மார்க் இப்படி இருக்கு. இப்படி வந்து ஒரு பெரிய டேபிளா இருக்கு. நார்மலைசேஷன்ல என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஸ்டூடண்ட் ஒரு தனி டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் அந்த ஸ்டூடண்ட் லிஸ்ட்க்கு தனி டேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாகட்டும். இப்போ ஸ்டூடண்ட் லிஸ்ட் எனக்கு தேவைன்னா, நான் ஸ்டூடண்ட் ஐடியும், ஸ்டூடண்ட் நேம் இருக்க ஒரு தனி டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து இத நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள்க்குள்ள டேட்டா வந்து போணும்னா, ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா இன்டகிரேட் ஆகி போணும்னா, ட்ரிக்கர தவிர வேற எந்த கான்செப்டும் இல்ல. ட்ரிக்கர் தான் ஆட்டோமேட்டிக்கா டேட்டா வந்து டிராவல் பண்ண டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிக்கர் ஆவதுக்கு யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ட்ரிக்கர்ங்கிறத பார்த்துட்டு வந்தா அந்த இந்த இது வந்து ஒரு ட்ரிக்கர் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவோம், இன்சர்ட் ஆகும்போது எதுக்குள்ள போகணும், ஸ்டூடண்ட் லிஸ்ட்குள்ள என்ன போகணும், ஸ்டூடண்ட் ஐடி போகணும், ஸ்டூடண்ட் நேம் போகணும். என்ன ஐடி போகணும், உன்னோட நியூ நேம், என்னோட நியூ ஐடி அண்ட் நியூ நேமும் போகணும். இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்டூடண்ட் நார்மலா அந்த டேபிள்ல வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் ஆயிருச்சுன்னா எங்க ஸ்ப்ளிட் ஆகி போகும்னா, இப்போ ஸ்டூடண்ட் ஐடியும் ஸ்டூடண்ட் டேபிளும் இந்த இந்த அந்த டேபிள்ல கிரியேட் ஆக ஒரு புது ஸ்டூடண்ட் ஐடியும் புது ஸ்டூடண்ட் நேமும் எங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிரும்னா, ஈவன் இந்த ஸ்டூடண்ட் ஐடிக்கும் இந்த ஸ்டூடண்ட் லிஸ்ட் இந்த ஒரு டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ட்ரிகர் ஆயிரும். அதுக்குதான் நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். நான் ட்ரிகர்ங்கிற ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கேன். ட்ரிகர் மூலமா மட்டும்தான் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா ட்ரிகர் யூஸ் பண்ணாம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபுல் டேபிளோட டேட்டா நம்ம மைக்ரேட் பண்ண முடியும். பட் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நடக்கணும் அப்படின்னா அது வந்து ட்ரிகரால மட்டும்தான் பண்ண முடியும். வேற ஏதாச்சும் வழி இருந்தா எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோர்ஸோட லிஸ்ட் தனியா கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த இதுல என்ன இருக்குன்னா, ஒரு கோர்ஸஸோட லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும். கோர்ஸஸோட ஐடி அண்ட் கோர்ஸஸோட நேம் மட்டும்தான் தனியா இருக்கும். அந்த ஒரு டேபிள்ல இருக்கிறதுக்கு இப்படி ஸ்பிட்டா பண்ணிருக்கோம். எவ்வளவு ஈஸியா இருக்கும், ஈஸியா வியூ பண்ணி பாக்குறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். அதே மாதிரிதான் இப்போ ஒரு டேபிள்ல அந்த டேபிள்ல வந்து டேட்டா வந்து அட்மின் வந்து இது பண்ணுதாங்க அப்படின்னா, கோர்ஸ் ஐடியும் ஆட்டோமேட்டிக்கா கோர்ஸ் டேபிளுக்கு ட்ரிகர் ஆகணும். புதுசா அது கோர்ஸ் ஆட் ஆகுது, கோர்ஸ் நேம் ஆட் ஆகணும். அவனோட கோர்ஸ் ஐடி அண்ட் கோர்ஸ் நேமும் இந்த கோர்ஸ் டேபிளுக்கு வந்து ட்ரிகர் ஆகணும். அதுக்காக நான் வந்து ட்ரிகர்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் என்னது இது ட்ரிகருங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி எங்க இருந்து வரும், அந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஒரு டேபிள் இருக்கலாம், அதுல இருந்து இன்சர்ட் ஆகுது. இதுக்குள்ள கோர்ஸ் லிஸ்ட்ங்கிற ஒரு டேபிள் வச்சிருக்கேன். அதுக்குள்ள எனக்கு கோர்ஸ் ஐடி கோர்ஸ் நேமும் ட்ரிகர் ஆகு. என்ன அந்த நியூ வேல்யூ அண்ட் நியூ கோர்ஸ் அண்ட் நியூ கோர்ஸ் நேம்ங்கிறது வந்து எனக்கு ட்ரிகர் ஆகு அப்படிங்கிறது நான் ட்ரிகருக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ரிசல்ட் டேபிள் இருக்கு. ரிசல்ட் டேபிள்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஐடி வேணும், அவனோட கோர்ஸ் ஐடி வேணும், அதுக்கப்புறம் அவனோட மார்க் வேணும். இதுதானே எனக்கு ரிசல்ட் ஐடியில வேணும். இப்போ ரிசல்ட் ஐடியில நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுல வந்து நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன். இதுல ஸ்டூடெண்ட் நேமே தேவையில்ல. இந்த ஸ்டூடெண்ட் நேம் ஆகாம டேட்டா ரிடன்டன்சி ஆகும். இந்த இதுல இது ஒரு தப்பு. நான் லாஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அதை அனலைஸ் பண்ணேன். ஸ்டூடெண்ட் ஐடி வேணும், ஓகே, ஸ்டூடெண்ட் நேமும் தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் ஐடி வேணும், கோர்ஸ் நேம் வேணும். இப்போ சில இது வந்து மல்டிபிள் கோர்ஸ் வந்து அவனோட நேம் வந்து மல்டிபிளா இதாகும். அப்படி ஆகும்போது அங்க டேட்டா ரிடன்டன்சி ஆகும். அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆயிருக்கா, இங்க வந்து மல்டிபிள் இல்ல, அதனால அது ஆகல. பட் ஆனா இது ஆகும். இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஐடியா வச்சு மட்டும்தான் மெர்ஜ் பண்ணணும். ஒரு வேல்யூ வந்து நம்ம இப்படி ஒரு இதே மாதிரி மல்டிபிள் நேம் வந்து நம்ம வந்து ரிடன்டன்சி ஆக விடக்கூடாது ஒரு நார்மலைசேஷன்ல. ஆனா இதுல ஆகல, அவ்வளவுதான். இங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸ்டூடெண்ட் அங்க ஒரு அட்மின் போய் அந்த டேபிள்ல இந்த ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேமுக்கு ஒரு மார்க் என்ட்ரு பண்ணுதாங்க அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கோர்ஸ் ஐடியில வந்து
இந்த கோர்ஸ் ஐடிக்கு இந்த மார்க், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த கோர்ஸ் ஐடிக்கு இந்த மார்க் அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆயிரும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன், ட்ரிகருங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிகருங்கிறது என்ன யூஸ் பண்ணிக்க, ஆமா, கிரியேட் ட்ரிகர். ட்ரிகருக்கு நேம் வந்து ரிசல்ட் ட்ரிகர்னு ஒரு ட்ரிகர். ஆஃப்டர் இன்சர்ஷன் ஆன ஸ்டூடெண்ட் மார்க் டேபிள்ல இன்சர்ட் ஆகும் போது இன்சர்ட் இன்டு எதுக்கு போ, எனக்கு ரிசல்ட் டேபிள் போ, எது போ, ஸ்டூடெண்ட் ஐடி போ, ஸ்டூடெண்ட் நேம் போ, கோர்ஸ் ஐடி போ, கோர்ஸ் நேம் போ. போகும்போது வேல்யூஸ் மூலமா என்ன கொண்டு வரோம், நியூ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி அந்த இருக்க வேல்யூல எடுத்துட்டு வரோம், நியூ டாட் ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துட்டு வரோம், நியூ டாட் ஸ்டூடெண்ட் கோர்ஸ் ஐடி எடுத்துட்டு வரோம், நியூ டாட் ஸ்டூடெண்ட் மார்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். இப்போ அது இன்கேஸ் எனக்கு ட்ரிகரை ட்ரா பண்ணணும்னா அது வந்து ட்ரிகர் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ராப்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு அதில் தெரியும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டுங்கிறத நம்ம வந்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் இந்த டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் ரிசல்ட் ரன் ஆகும். எதுக்கு இவ்வளோ இப்படி இருக்க ஒரு பெரிய டேபிளை வந்து நம்ம நார்மலைஸ் டேபிளா பண்ணியிருக்கோம். இப்போ டேட்டா மைக்ரேட் பண்ணதுக்கு 2 வழி இருக்கு. அது வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு ஒவ்வொருக்கு எனக்கு டேட்டா இன்டகிரேட் ஆகணும். அதுதான் ஒரு கரெக்டான வே. அதுக்காக தான் நான் ட்ரிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் டேபிள் இருக்கும். அதை எப்படி வந்து நான் வந்து மைக்ரேட் பண்ணி எடுத்தேன், இந்த ரிசல்ட்ங்கிற டேபிளுக்கு வந்து நான் எப்படி மைக்ரேட் பண்ணேன், அதுக்காக தான் டேட்டா மைக்ரேட் பண்ணது அப்படின்னு. ஜாயின்ஸ்ங்கிற கொரி மூலமா ஜாயின்ஸ் மூலமா நான் வந்து டேபிளை ஜாயின்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரிதான் ரிசல்ட் டேபிள்ல வந்து எது இருக்கும், ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி வந்து ஃபாரின் கீயா தானே இருக்கும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. வேற அவ்வளவுதான், நார்மலைசேஷனுங்கிறது அவ்வளவுதான். பையனை வந்து நம்ம தனியா வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் பையனை தனியா. பட் ஆனா இப்படி இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர போவோமா அப்படின்னு கேட்டா, ப்ராஜெக்டோட டேபிள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன நார்மலைஸ் டைப்ல வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற பண்ணுவோம். ஆனா மோஸ்ட்லி யூஸ்டு இந்த டைப் வந்து 2NF 3NF அண்ட் BCNF நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய டைப். 4NF என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்த சினாரியோ, இந்த வியூ, இந்த டேபிள்ல இருந்து எனக்கு டேட்டா அப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து 4NF பண்ண போறோம். இப்ப நார்மலா கிரியேட் டேபிள்ன்ற ஒரு கொரி அடிக்கும் போது இது வந்து ஒரு டிசைன் பண்ணிடணும். இது என்ன நார்மலைஸ் ஃபார்ம்ல இருக்க போகுது அப்படிங்கிற டிசைன் பண்ணிடணும். பண்ணிட்டு தான் நம்ம கிரியேட் டேபிள் இந்த கொரியை நம்ம அடிக்கணும். அதுக்காக தான் நார்மலைசேஷன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்ப்போம்.